உறவுகளுக்கு வணக்கம். நானும் உங்கள் பாலாஜி பாடி பில்டருங்க. நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிச்சிருக்காங்க, தோஸ் எல்எஸ் அந்த வண்டியிலைங்க. நம்ம கம்பெனி பாடி எடுத்துட்டுங்க ஃபுல்லாக மாடி ஏற்றுறதுக்காகவே ஒரு கனமான பிளவுடு போட்டு மரப்பாடி வேலை பண்ணியிருக்கேன். பிளவுடு பாடி, அதாவது மரப்பாடின்னு சொல்லுவாங்க. பிளவுடு பாடியில் வேலை பண்ணியிருக்கேங்க. பிளவுடுனா எந்த பிளவுடுனாங்க, நம்ம 407 இந்த மாதிரி வண்டியில் பயன்படுத்தலைங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டியான பிளவுடுங்க. இந்த வண்டி நம்ம ஒரு 20 mm பயன்படுத்தினாலே போதுங்க. மாடு ஏற்றுறதுனால ஒரு 25 mm போட்டு ஃபுல் அதாவது ஹெவியான மாடு, ஒரு மாடாக இருக்குன்னா கூட அந்த மாடு தான் லோடு தாங்கணும் இல்லைங்க. ஒரு இடத்துல லோடு பண்ணும்போது வேறு நார்மலாக ப்ளோடுனா உடஞ்சிரும். அது வந்து ஃபுல்லாக அந்த வெயிட்டான ப்ளோடு போட்டு வேலை பண்ணியிருக்குங்க. எல்லா வேலையுமே டீட்டெயிலாக காமிக்கிறவாங்க பார்க்கலாம். முன்பக்கம் பம்பரு, கெரியரு, சைடு பம்பரு, மர்க்காடு, டூல்ஸ் பாக்ஸு, அடிப்பக்க சேனலு, நெட்டு சேனலுங்க, சைடு பைப்பு, கவர் ஆயிலு, முன்பக்கம் ஆர்ச் ப்ளவுடு, அட்டாச் கெரியரு, டோர் வேலை, டோர் பண்ணியிருக்கு, சின்ன சின்ன வேலைங்க, டோர் பட்டா, நம்பர் பிளேட்டு, ஆல் ஓவராக என்னென்ன வேலை பண்ணியிருக்குன்னு டீட்டெயிலாக காமிக்கிறதுங்க. ஃபஸ்ட்டில் முன்னாடி இருந்து போயிடலாம். அந்த பக்கம் இது பண்ணியிருக்குங்க, சைடு பம்பரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். நம்ம ரெகுலராக பண்ணுற சைட் ஆங்கிள் வேலை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன். அது போக மார்க்கெட்டு இந்த மரபாடிக்கு என்னென்ன வேலை பண்ணுவோமோ அந்த வேலையை தெரிய பண்ணியிருக்கேன். லைட்டு போட்டாங்க, டோர் கட்டி ஏற்றுறதுங்க, சின்ன சின்ன லைட்டு பட்டா எல்லாமே பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு வேலை முன்னாடி இருந்து என்னென்ன வேலை பார்த்து போகலாம். வண்டி எங்கே, நாங்கள் தேனி மாவட்டமுங்க, TN 60 AM 4386 நம்பருங்க. தேனி பக்கமாக அந்த நம்பர் இருந்தால் பாருங்கள். பார்க்கக்கூடிய வாடிக்கு இது நம்ம யூடியூப் கஷ்டம் இதுங்க. சப்ஸ்கிரைப் வந்து தேனி பக்கம் வாங்கினா அந்த வண்டி பாருங்கள். நம்ம வேலையை பற்றி நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை கம்பெனிக்கு வந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம். முன்பக்கம் பம்பர் பார்த்துங்க. 70-40 சம்பர் சேனல் இருக்குங்களா, உள்ளேருந்து இந்த 40 ஆராயங்கள் கொடுத்துருங்க. 70-40 சேனல் கொடுத்து வேலை பண்ணியிருக்குங்க. அதேமாதிரி சைடு வேலை ஃபுல்லாக பார்த்துங்க. சைடு தூரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்படி தாங்க இருக்குது ஃபுல் பாடி. இதே வேலைலாம் இரும்புலையும் பண்ணலாமுங்க. இது வந்து அவங்க வந்து கஸ்டமர் வந்து மரத்தில் கேட்டாங்க. மரம் ஏன்னா மாடு அடிக்கடி ஏற்றனால இரும்புனா ரொம்பவே இத்து போகுங்க. அந்த மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காண்டி சீக்கிரமாக இத்து போகுங்க. பிள்ளை இன்னும் கொஞ்சம் சேர்த்து லைஃப் வருங்க மாடு ஏற்ற வண்டிகளுக்கு. மாடு உரம் இந்த மாதிரி வண்டிகளுக்கு இதாங்க பெட்ரு. உப்பு கருவை ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டியில் இதாங்க பெட்ரு. இரும்புலாம் கொஞ்சம் சீக்கிரமாக விற்றுருமுங்க. இரும்பில் இது போடலாமுங்க, GI தகடு போடலாம். அதில் என்ன ஒரு மைனஸ் தாங்க, பெயிண்டிங் நிற்காதுங்க GI தகடில். அதனால் இரும்பு போட முடியல, இதை போட வேண்டியா இருக்குங்க. மரம் போட்டுருக்குங்க. அடிப்பக்க வேலை, கேரியர் பார்த்துங்க, அட்டாச் கேரில் விட்டுருங்க. கஸ்டமர் இருப்பதுக்காக கட்டாச்சு தனி கேரில் என்ன போட்டுக்கலாமுங்க. இந்த வண்டிக்கான அட்டாச் கேரில் போட்டுருங்க. அதேமாதிரி ஆர்ச் வந்து 16 mm பிளேவர் போட்டிருக்கேன். ஆர்ச்சுக்கு வந்து வெயிட் ரொம்ப கூடக்கூடாதுன்றக்காக ஆர்ச்சுக்கு மட்டும் 16 mm பிளேவர் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே இந்த இது எல்லாமே இந்த கணம் பார்த்துக்கங்களேன், தெரியுதுங்களா. அதாவது கை அளவில் 1 inch வருமுங்க, 25 mm வருமுங்க. அந்தளவு பிளேவருங்க எல்லாமே. அடிப்பக்கெல்லாம் பார்த்துக்குங்க. சைடு பம்பரு, மர்க்காடு, லைட் பட்டாதுங்க. அடிப்பக்கம் இந்த மாதிரி சேனல் கொடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். 70-40 சேனல் இருக்குங்களா, அது மாதிரி நெட்டாக கொடுத்துருங்க. இதுலேருந்து பின்பக்காய் ஃபுல்லாக கொடுத்துருக்குங்க. இந்த மர்க்காடு, லைட்டு பட்டா, பெட்டெல்லாம் 6 பெட்டும் கொடுத்துருக்குங்க. அதுபோல் யூக்கெலாம் கொடுத்துருக்கு. அதுபோல் இந்த சேஸில் வந்து போல்ட்டு போட்டு பார்த்தீங்களா, மறுபடியும் கமெண்ட் சேஸில் இது வெல்டிங் நம்ம இல்லைங்க. இந்த மாதிரி போல்ட்டு கொடுத்து மேலே வெல்டிங் கொடுத்த மாதிரி இருக்குங்க. குறுக்கு சேனல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்குங்க. அடி சேனல், மர்க்காடு, பின்பக்க வேலையை சைட்லலாம் ஃபுல்லாக இந்த வருங்க. நெருக்கில் 8 ஆங்கிலுங்க, தேவைக்காக போக்கி நெருக்கில் ஆங்கிலில் வந்துடுங்க. அதுவும் பின்பக்க வேலையை பார்த்துங்களேன். பின்பக்கம் டோருக்கு நம்ம 5 ஆங்கில் கொடுத்துருங்க. விரிவிடம் பண்ணி அந்த கீழே வைக்கக்கூடிய கால்மீதி ஆங்கிலுங்க, சென்சாரு, பிரேக் லைட்டு, டோர் பட்டா இருக்கு இல்லைங்க, அந்த சைடு கட்டி ஏற்றுற பட்டாங்க. உள்ள ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்குங்க. அவன் திறந்து முடியா இந்த பாருங்களேன். மாடு ஏற்றுறக்காக வெசலாங்க. மாடு வந்து இறங்கும்போது வலிக்கிருக்குங்க, அதுக்காண்டி 2 சக்கரை கொடுத்துருக்குங்க. அதே இந்த கணம் தாங்க பிளேவுட், தெரியுதுங்களா. இந்த பாருங்களேன், கரெக்டாக 1 inch பிளேவுட் தெரியுதுங்களா, 1 inch அளவு கொடுத்துருக்குங்க. அதே இந்த பிளேவுடும் 1 inch தான் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இது போக எல்லாம் பிளேவுட்ல கங்கு பேத்துக்காம முழு சைஸ் இந்த திக்னஸ் எவ்வளோ தான் சீட்டுக்கு கடைசியாக வந்துருக்கு இல்லைங்களா. இந்த 2 inch தான் பிட்டே போட்டிருக்கு. இந்த பாருங்க, இந்த 2 inch பிட்டு இருக்கு இல்லைங்களா, 5 சீட் இருக்குங்க. உள்பகுதி வந்து இந்த 2 inch மட்டும் தாங்க பிட்டு, மற்றபடி ஒரே சீட்டுங்க. 9 நீளத்துக்கு ஒரே சீட்டுங்க. வண்டி வந்து 8 அடி வண்டிங்க. நம்ம 8 அடி வச்சுருக்குங்க, கொஞ்சம் கூடி வச்சுருக்குங்க. அதேமாதிரி சைட்லாம் பிளவுட் போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்டர் மாதிரி பெயிண்டிங் பண்ண மாதிரி ஃபுல்லாக அந்த கங்குக்கு எல்லாமே ஆங்கில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்துக்கங்களே, இந்த ஆங்கிலம் தெரியுதுங்களா. ஃபுல்லாக நெட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஆங்கிலுங்க. முன்பக்கம் ரிவேஸ் பக்கம் கேட்புங்க. உள்ள எல்லாமே ஃபுல் எல்லாமே ஒரிஜினல் பிளவுடுங்க. அந்த மேல் பக்கம் போட்டுருக்கலாம், அது மட்டும் தாங்க 16. ரொம்ப சின்ன டாட்டா ஏசி இந்த 12 போடுவோங்க. பிக்கப்புக்கு தோஸ்துக்கலாம் 16 போடுவோங்க. பெரிய வண்டிக்கெலாம் 20 வருங்க. 9 இந்த மாதிரி வண்டிகளுக்கு. சைடு பைப் பார்த்துக்குங்க, 4 பைப்புங்க. அதுபோல் மேலே பைப்பு, மேலே கவர் ஆங்கில். இந்த செட்டப்லாம் ரெகுலராக பண்ணுற வேண்டியதாங்க. சைடு ஆங்கில் போகிற வண்டிகளுக்கு பண்ணுற வேலை. இந்த இது 4 பைப் கொடுத்துருக்காருங்க. இது இந்த பக்கமுங்க, இந்த பின்ன
டோர்லாம் இந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்குங்க. 5 ஆங்கிள் கொடுத்து 1 2 3 4 5 ஆங்கிள் செட்டப் பண்ணியிருக்குங்க. டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்த்துங்களேன். அதுபோக இந்த பக்கம் மறுக்காடுங்க, லைட்டு பட்டா, எக்ஸ்ட்ரா லைட்டு பட்டா, செயின், டோர் பட்டா. இந்த கொக்கிங்க 12 கம்பியில் வந்து இந்த நம்ம சொந்தமாக தயார் பண்ணுற கொக்கிங்க. இந்த கொண்ட டிசைனோடைங்க வருங்க. அதுபோக டூல்ஸ் பாக்ஸு, பேட்டரி சேஃப்டிக்கு இந்த பம்பருங்க, முன்பக்க வேலையை. நம்ம கம்பெனி அட்ரஸ் பார்த்துக்குங்க. ஸ்ரீ பாலாஜி பாடி பில்டிங்க. நம்ம கான்டாக்ட் நம்பரு எல்லாமே இருக்குது. இதுபோக நம்ம லிங்க்கில் இருக்குங்க, நம்ம ப்ரொஃபைலில் இருக்குங்க நம்பரு. சொல்லுங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி. எந்த மாதிரி சொல்லுங்கள், மரப்பாடி வேலை, இரும்பாடி வேலை, சைடு ஆங்கிள் வேலை, பெரிய வண்டி, சின்ன வண்டி, அனைத்து வண்டியிலேயும் நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க. உங்களுக்கு எந்த பாடி வேலைனாலும் கூப்பிடுங்க, நல்லபடியாக பண்ணிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.